வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனத்தை. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை, மறக்கப்படுவதே இல்லை. அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்றது. நம்மை யார் நினைக்கிறார்களோ, நினைக்காமல் போய்விடுகிறார்களோ, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் நம்மை எப்பொழுதும் நினைவு கூறுகிறவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் அவருக்கு தெரியும், ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியும். என் பிரச்சனை யாருக்கும் தெரியவில்லையே, என் அங்கலாய்ப்பு யாருக்கும் தெரியவில்லையே, என் நெருக்கங்கள் யாருக்கும் தெரியவில்லையே, என்னுடைய சிறுமை யாருக்கும் தெரியவில்லையே, நான் பண்ணுகிற ஜெபங்களும் தர்மங்களும் புண்ணியங்களும் யாருக்கும் தெரியவில்லையே, நான் எவ்வளவாய் துதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் இது யாருக்கும் தெரியவில்லையே என்றெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம், சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை நினைக்கின்றார். அவர் தம்முடைய பக்தர்களை, பரிசுத்தவான்களை எந்தெந்த சூழ்நிலைகளிலே நினைவு கூர்ந்தார். இன்றைக்கு நம்மை அவர் எப்படிப்பட்ட நிலைமைகளிலெல்லாம் நினைவு கூறுகிறார், நினைவு கூறுவார். நம்மை அவர் நினைவு கூறுவதற்கு நம்முடைய காரியங்கள் என்ன, நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அல்லது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நம்மை நினைவு கூறுவார் என்பதை பற்றியெல்லாம் சுருக்கமாய் சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி அந்த வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையையும் ஒன்றித்து கொண்டு போய் அதிலிருந்து கிடைக்கிற வெளிப்பாடுகளினால், திட்டங்களினால் நம்மை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் குறிப்பாக ஆதியாகமம் 8 அதிகாரம் 1 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். முதல் யுகத்திலே ஜனங்கள் பாவம் செய்து தேவனுடைய இருதயத்துக்கு விசனத்தை உண்டாக்கினபடியினால் கர்த்தர் ஜனங்களை அழிக்க திட்டம் கொண்டார். அந்த சந்ததியிலே நோவா என்ற ஒரு மனிதனை தமக்கு முன்பாக ஒரு நீதிமானாக உத்தமனாக கண்டுபிடித்தார். அவனிடத்தில் பல திட்டங்களை கொடுத்து, ஒரு பேழையை நீ உண்டாக்கு, இந்த ஜனங்களுடைய நிலையெல்லாம் எனக்கு முன்னால் வந்துவிட்டது, இவர்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன், நான் உன் குடும்பத்தை காப்பாற்றப் போகிறேன், உன்னோடு கூட சுத்தமான மிருக ஜீவன்களையும் அசுத்தமான மிருக ஜீவன்களையும் நான் காப்பாற்றப் போகிறேன், இது என்னுடைய திட்டம் என்று சொல்லி பூர்வ உலகத்தை அழித்து இந்த நோவாவை பேழைக்குள்ளே ஏற பண்ணினார். அவனோடு கூட 7 சுத்தமான மிருக ஜீவன்கள், ஒரு அசுத்தமான மிருக ஜீவன்கள் எல்லாம் உள்ளே சேர்த்தார். கிட்டத்தட்ட இந்த தேசத்தில் மழை 40 நாட்கள் இடைவிடாமல் பொழிகின்றது. ஜனமெல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள். இந்த ஜலம் அப்படியே 1 ஆண்டு காலமாக பூமியிலே பிரவாகித்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஜலத்தின் மேலே இந்த பேழை அப்படியே மிதந்து கொண்டே இருக்கின்றது. நோவாவுக்கு இந்த சூழ்நிலை, அவன் உள்ளே போய் காப்பாற்றப்பட்டது ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலை தான், ஆச்சரியமான சூழ்நிலை தான். தேவ திட்டத்தின் மையத்தில் தான் அவன் இருக்கின்றான். ஆனாலும் அந்த சூழ்நிலைகள் கடந்து போக 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 அது அவனுக்கு ஒரு நெருக்கத்தை, அது அவனுக்கு ஒரு பாரத்தை என்ன செய்திருக்கும், கொடுத்திருக்கும். அவன் ஒரு புதிய நல்ல ஒரு உலகத்தில் இருந்து ஒரு பேழை என்றதான ஒரு சின்ன பெட்டகத்துக்குள்ளே, ஒரு குறுகிய உலகத்திற்குள்ளே பல நாட்களாக மாதங்களாக உள்ளே இருக்கிறான். அப்படி ஒரே இடத்திலே அடங்கி கிடக்கின்றான். இன்றைக்கு
ஒரே இடத்துல எல்லாராலும் என்ன செய்ய முடியாது, கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. ஆராதனையில் ஒரு 2 மணி நேரம் இருக்கணுனாலே அநேகருக்கு கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்கும். எப்போண்டா வெளியே போகலாம், எப்போ நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். அப்போ நோவா பாருங்க, மாத கணக்காக நாள் கணக்காக உள்ளே இருக்கின்றான். அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் உள்ளே இருக்கின்றது. மிருகங்கள் எல்லாம் குட்டிகள் போட்டிருக்கும். அங்கே பல பறவைகள் எல்லாம் பல முட்டையிட்டு அநேக குஞ்சுகளை எல்லாம் பொறித்திருக்கலாம். பாருங்கள், அந்த சூழ்நிலைக்குள்ளே, நெருக்கத்திற்குள்ளே அவன் அப்படியே இருக்கிறான். என்றைக்கு நான் இந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே போவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவனுடைய முயற்சியை எல்லாம் பார்க்குறோம். அவன் காகத்தை விட்டு பார்க்கிறான், அவன் புறாவை விட்டு பார்க்கிறான், அவன் மேலே உள்ள அந்த தட்டு ஓடை திறந்து ஜன்னலை திறந்தெல்லாம் பார்க்கிறான். தண்ணி அப்படியே நிரம்பி கொண்டு தான் இருக்கிறது. எனக்கு இதிலிருந்து வெளியே செல்லுவதற்கு என்றைக்கு வழி பிறக்கும், என்றைக்கு எனக்கு ஒரு வாசல் திறக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கதறிக்கொண்டே, நினைத்து கொண்டே, அவன் ஆதங்கத்தை ரொம்ப வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் பார்க்கின்றவராகவே இருந்தார். அல்லேலூயா. நேரம் ஒன்று வந்தது, கர்த்தர் இப்பொழுது அவனை நினைவு கூற ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவனை இனி அடுத்த நிலைமைக்குள்ளே கொண்டு போக வேண்டும். ஒரு புதிய தலைமுறையின் மனுஷனாக, ஒரு புதிய உலகத்திற்குள்ளே இவனை கொண்டு சென்று ஒரு புதிய சாம்ராஜ்யத்தையும் தலைமுறைகளையும் உருவாக்கி எனக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்னும் வெளியே வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் பார்க்கின்றவராகத்தான் இருக்கின்றார். அல்லேலூயா, சோத்திரம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு சின்ன இடத்தை கொடுத்து அது ஆரம்ப நாட்களில் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வீடு இடம் பிடிக்கலையே, இந்த இடத்துல இருக்க முடியலையே, சோதர, என்றைக்கு நாம் இதிலிருந்து ஒரு விசாலமான இடத்துக்கு போவோம் என்று ஒரு இடத்தை குறித்தோ அல்லது ஒரு கம்பெனியை குறித்தோ அல்லது ஒரு நெருக்கமான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நாம் எப்பொழுது இன்னொரு மேலான நிலைமைக்குள்ளே கடந்து செல்வோம் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம், அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் அந்த சூழ்நிலையை, அந்த நெருக்கத்தை, அந்த ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நெருக்கம் உங்களுக்கு நெருக்கமாகவே இருக்க ஒரு நாளும் விடமாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய போராட்டம் உங்களுக்கு ஒரு போராட்டமாகவே இருப்பதற்கு அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், விடமாட்டார். ஹல்லேலூயா. அந்த போராட்டங்களில் இருந்து, நெருக்கங்களில் இருந்து ஒரு விடுதலையை தருவதற்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கென்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் வரும் வரைக்கும் நீங்கள் துதித்து கொண்டும் ஜெபித்து கொண்டும் அதற்கான வாசலை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டும் இருக்கும்போது நிச்சயமாக அந்த வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. 10 மாதத்திற்கு மேலே ஒரு பிள்ளையை தாயின் வயிற்றில் இருக்க தேவன் விடமாட்டார். அவர் சொல்லுகிறார், பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ. அல்லேலூயா. அப்படியானால் தேவன் ஒரு விடுதலையை ஒரு தாய்க்கு கொடுப்பது உண்மையானால், தேவன் அந்த நேரத்தில் அவர் நினைத்து ஒரு விடுதலையை தருவது உண்மையானால், இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலை உங்களுக்கு இன்னும் ஒரு போராட்டமாக இருக்கின்றதோ, அந்த போராட்ட சூழ்நிலையில் இருந்து எப்படி இஸ்ரவேலரை அந்த 400 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அவர்களை வெளியே கொண்டு வந்தது போல, நோவாவை பேழையில் இருந்து கர்த்தர் உள்ளே அனுப்பினார், அதே போல ஏற்ற நேரத்தில் வெளியே கொண்டு வந்தது போல உங்களையும் கர்த்தர் நெருக்கத்தில் இருந்து, போராட்டத்தில் இருந்து, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்து உங்களை விடுவிப்பதற்காக இன்றைக்கு நினைக்கிறார். நினைக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. பாருங்கள், சோதோம் கொமோரா பட்டணத்தை
இந்த லோத்து தனக்கு வேண்டும் என்று விரும்பி தன் கண்களுக்கு பச்சையும் பசுமையுமாய் இருப்பதை பார்த்து அங்கே கடந்து போனான். ஆனால் அந்த தேசத்தின் மக்கள் மகா பாவிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த தேசம் எப்படி இருந்ததுதான் தெரியுமா? ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது. அல்லேலூயா. அந்த சோவாருக்கு போகிற வழி எல்லாமே அவ்வளவு மகிமை, செழிப்பு வந்ததினாலே பாவமும் அதிகமாக என்ன செஞ்சிட்டு பெருகிட்டு. செழிப்பு நம்மை நன்மைக்கு ஏதுவாய் நடத்தினால் நல்லது, செழிப்பு நம்மை பாவத்துக்கு ஏதுவாய் நடத்தினால் அது தீமையை கொண்டு வரும், பிரச்சனையை கொண்டு வரும். இங்கே அந்த தேசத்தின் மக்கள் செழிப்பு இருந்தபடியினால் அவர்கள் ஓரினை சேர்க்கை என்ற பாவம் இன்றைக்கு இந்திய தேசத்திலே பல நாடுகளிலே கொடிகட்டி பறக்கின்ற இந்த பாவம் அன்றைக்கு அந்த நாட்டில் பயங்கரமாக இருந்தது. அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு அருவருப்பான பாவம். அந்த பாவம் செய்கிறவர்களை தேவன் விடுகிறதில்லை. அந்த பாவம் செய்கிற பட்டணத்துக்கு விரோதமாக தேவன் அன்றைக்கு எழும்பி அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அப்படியானால் அந்த பட்டணத்திலே அந்த பாவத்துக்கு உட்படாத ஒரு நீதிமானாய் தன் குடும்பத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்ட ஒரு மனிதனும் ஒரு குடும்பமும் அங்கே இருக்கின்றது. இப்பொழுது அந்த பட்டணத்தையே அழிக்கும் போது அந்த நீதிமானாகிய லோத்து குடும்பம் என்ன செய்திடக்கூடாது? அழிந்து விடக்கூடாது. அநேக நேரத்திலே அநேக தீமைகள் அழியும் போது சில நன்மைகளும் அழிந்து போகிறது. சில இடங்களிலே நல்லவர்களும் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே தேவன் மிகவும் கவனமுள்ளவராயிருக்கிறார், அக்கறையுள்ளவராயிருக்கிறார். இவருடைய கவனம், இவருடைய நினைவெல்லாம் யார் மேலே இருந்தது என்று சொன்னால், இவர் யாரை நினைத்தார் என்று சொன்னால், அந்த பட்டணத்தில் இருந்த லோத்தை நினைக்கவில்லை, அவன் குடும்பத்தை நினைக்கவில்லை. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, தேவன் சமபூமியான பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து. அல்லேலூயா. ஏன் ஆபிரகாமை நினைத்தார் அப்படின்னா, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு ஏற்பட்டது. அது ரொம்ப முக்கியம். அப்போ தேவனோடு உறவு வைக்கிறவர்கள், நல்ல ஐக்கியத்தில் வளர்கிறவர்களை தேவன் எப்போதுமே நினைப்பதில் அவர் தவறுவதே இல்லை, அவர்களை நினைக்கின்றார். ஆமென். இரண்டாவது, இந்த லோத்து ஆபிரகாமுக்கு யாரு? சகோதரன். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சகோதரனுக்காக இவன் எவ்வளவு அன்பை வெளிப்படுத்தினான் பாருங்கள். சகோதரர்களுக்குள்ளே சண்டை வந்தது. நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ முன்னே போனால் நான் பின்னே போகின்றேன். இந்த தேசம் நமக்கு முன்பாக இருக்கிறது, நீ எங்கே வேண்டுமானாலும் போகலாம் என்று விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. விட்டு கொடுத்தான். எவ்வளவு சகோதரன் மேல் அன்பு! விட்டு கொடுத்தவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அதே நேரத்தில் தன்னுடைய சகோதரனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இந்த ஆபிரகாம் அவனை நினைத்து எப்பொழுதும் ஜெபிக்கின்ற மனிதனாக இருந்தான். இந்த லோத்துக்காக ஜெபத்தை ஆபிரகாம் முதலீடு பண்ணியிருந்தாரு. லோத்துக்காக ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்தார். அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிற மனிதர். அந்த பட்டணத்தை அழிக்க போகின்ற நேரத்தில் கூட அங்க நடக்க போகிற சம்பவத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின போது அவன் பரிந்து பேசி மன்றாடி ஆண்டவரை விட்டு போராடி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, பட்டணத்தில் 50 பேர் இருந்தால் அழிப்பீரா? 45 பேர், 40 பேர் இருந்தால், 30 பேர் இருந்தால், ஒரு 10 பேர் இருந்தால் கூட நீர் அழிப்பீரா? அப்படிலாம் கேட்கும்போது அழிப்பதில்லை என்று பரிந்து பேசுகிறான். எப்படியாகிலும் என் சகோதரன் என்ன செய்ய வேண்டும்? தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, ஆபிரகாமை கர்த்தர் நினைத்து அந்த லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் ஆச்சரியமாய் விடுவித்தார். அப்படியானால் இந்த உலகம் பாவத்தில் இருக்குது, சாபத்துக்குள்ளே இருக்குது, இந்த உலக ஆபத்துக்குள்ளேயும் பல பிரச்சனைக்குள்ளும் போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் தேவனோடு சிநேகிதர்களாக இருந்து நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய அண்ணன், நம்முடைய தம்பி, தங்கை,
சகோதரிகள், சகோதரர்கள், நம்முடைய பெரியப்பா, சித்தப்பா, நம்முடைய உறவினர்கள், இவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்குதா? அல்லேலூயா. இப்படி நீங்கள் ஜபர்களுக்காக, உங்கள் ஊருக்காக, உங்கள் பகுதிக்காக, உங்கள் நண்பர்களுக்காக, உங்கள் உடன் ஊழியர்களுக்காக, அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, அல்லேலூயா, அவர்களுக்கு வரக்கூடிய அல்லது அவர்கள் மத்தியில் வரக்கூடிய ஒரு அழிவில் இருந்து அவர்களை இன்றைக்கு உங்களை நினைவு கூர்ந்து தப்புவிக்க, இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை நினைவு கூர்ந்து அவர்களை விடுவிக்க கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு எத்தனை முறை இஸ்ரவேலர்களை விடுவித்தார், இங்கே அவனுடைய சகோதரனையும் விடுவிப்பதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை மறப்பதில்லை, நம்மை மறப்பதில்லை. இன்றைக்கும் நம்முடைய சிநேகிதர்களுக்காய், நம்முடைய பட்டணத்திற்காய் நாம் குறிப்பிட்டு பெயர் சொல்லி யாரையெல்லாம் ஜெபத்திலே நினைவு கூர்ந்து வைத்திருக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் வரப்போகிற அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டு தேவனால் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு குறிப்பை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்கே அன்னாளை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அன்னாளுடைய வாழ்க்கையிலே திருமணமாகி குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவள் ஒவ்வொரு நாளும் தன்னளவில் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா, தன் மனதளவில் துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாள். அவளே பல சூழ்நிலைகளை யோசித்து சிந்தித்து துக்கப்படுகிறாள். ஒரு நிலை. இரண்டாவது, அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக, அவள் விசனப்படும்படியாக அதிகமாக அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றாள். பாருங்கள், கணவன் எவ்வளவுதான் அவளை தேற்றினாலும் ஆற்றினாலும் அவளால் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர முடியவே இல்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே என்ற ஒரு ஆதங்கம், வேதனை அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்கின்றோம். பாருங்கள், இவள் இப்படி துக்கப்படும் ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருப்பதை கர்த்தர் முதலாவது நினைத்தார். அல்லேலூயா, முதல்ல அந்த சூழ்நிலையை நினைக்கிறார். இரண்டாவது, தேவன் இவளை நினைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பண்டிகை முடிந்து விட்டது, ஆலய ஆராதனை முடிந்து விட்டது, எல்லாரும் பயணப்பட்டு செல்ல வேண்டிய சூழலிலே இவளோ தேவ ஆலயத்திற்குள்ளே போய் நீண்ட நேரமாக தன் இருதயத்தில் இருந்த பாரத்தை, துக்கத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றிக்கொண்டே இருந்தாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படியாவது என்னை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நினைப்பதற்கு முன்னதாக அங்கே ஏலி அந்த ஆசாரியன் நினைத்தார். என்ன நினைத்தார்? பைபிளில் போட்டிருக்கு, இவள் வெறித்திருக்கிறாள் என்று நினைத்து. பார்த்தீங்களா, கர்த்தர் நினைக்கிறதுக்குள்ள இவர் வந்து நினைச்சிட்டார். இவர் எப்படி நினைச்சாரு? சோதரி, இவள் வெறித்திருக்கிறாள் என்று நினைத்து உன் குடியை உன்னை விட்டு அகற்று என்று சொல்லும்போது, அண்ணாண்டவனே, நான் மதுபானமோ திராட்சரசமோ குடிக்கவில்லை, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, எனவே தான் இந்நேரம் வரைக்கும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் ஆசாரியன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார். பாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஆசாரியன் சொல்லுகிற ஒரு வார்த்தையில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது, மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவனுடைய கணவன் 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் அதிகம் இல்லவா, அவனுக்கு 2 பங்கு கொடுக்கின்றான், உனக்கு என்ன வேண்டும் நான் செய்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு வார்த்தையிலோ செய்கையிலோ கூட அவள் துக்கப்படும்படியாக நடந்து கொள்ளவில்லை. தன்னுடைய அன்பை அதிகமாய் காண்பிக்கின்றான், மிகுதியாய் வெளிப்படுத்துகின்றான். இன்னும் என்னெல்லாம் கொடுத்து அவளை உற்சாகப்படுத்தி அவள் துக்கத்தை மறக்கும்படி செய்யலாம் என்று நினைத்தாலும், அல்லேலூயா, அவள் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கின்றார். ஏலி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவள் துக்கம் மாறிவிட்டது.
அல்லேலூயா. இந்த கணவர் 1000 வார்த்தை சொன்னார், துக்கம் மாறலை. இந்த ஆசாரியன் ஒரே வார்த்தை தான் சொன்னார், அல்லேலூயா, உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆகட்டும். அவ்வளோதான், துக்கம் கம்ப்ளீட்டாக போயிட்டு. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிற வார்த்தைகளை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லை என்று சொல்லி, ஒருவேளை எழுத்தின்படி குழந்தையோ, அல்லது எனக்கு ஒரு வாகனம் இல்லையே, அல்லது என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் விசேஷ ஞானம் இல்லையே, என் வாழ்க்கையில் இது நடக்கலையே, இது கிடைக்கலையே, இது இல்லை என்ற சூழ்நிலையில் நீங்கள் எதை குறித்தெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையை எத்தனை பேர் உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களை துக்கப்படுத்துகிறார்களோ, வேதனைப்படுத்துகிறார்களோ, அதையெல்லாம் கர்த்தர் பார்க்கின்றார். அல்லேலூயா. அதே நேரத்தில் அந்த இல்லை என்ற சூழ்நிலையை குறித்து, ஒரு வாடகை வீடு கூட எனக்கு கிடைக்கவில்லையே, ஒரு லீஸு கூட ஒரு வீடு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. அல்லது ஒரு சின்ன வேலை கூட கிடைக்கலையே அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைக்கின்றார். அல்லேலூயா. இல்லை என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் ஜெபத்தையும் கேட்டு தேவன் நினைத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய, நீங்கள் கேட்ட நன்மை எதுவோ அதையே, அவள் ஒரு ஆண் பிள்ளையே வேண்டும் என்று கேட்ட பொழுது அதையே கொடுத்தது போல, எது வேண்டும் என்று இன்றைக்கு நீங்கள் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை மறக்கிறவர் அல்ல, உங்களை நினைக்கிறார் என்பதை சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சத்திய வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். 4வது ஒரு குறிப்பை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. கொர்நேலி வீட்டுக்குள்ளே ஒரு தேவதூதன் வருகிறான். அந்த தேவதூதன் வந்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக, தேவனை நினைக்க வைத்து விட்டது உன்னுடைய ஜெபம், தேவனை நினைவு கூற வைத்து விட்டது உன்னுடைய தருமங்கள். அல்லேலூயா. தேவனை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு காரியம் என்னது சொல்லுங்க? ஜெபம். இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா? கொர்நேலி பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னுடைய வீட்டில் அவன் என்ன செய்வானா? ஜெபிப்பான். 1ஆம் வசனம் தான் சொல்லுது, அவன் எப்போதும் ஜெபம் பண்ணுவான். எப்போதும் என்று சொன்னால், ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டுவான், வாங்க இதுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுவான். தன்னுடைய உத்தியோகத்திலே அங்கே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் வீட்டுக்கு வருவான், எல்லாருமா கூடி ஜெபம் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை மாறிடும். அது மட்டுமல்ல, அவன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அதற்காய் கூடி ஜெபிப்பான். உடனே அந்த தேவைகள் சந்திக்கப்படும். ஏதாவது ஒரு மன அழுத்தம், ஒரு போராட்டம் இருக்கிறது என்று சொன்னால் உடனே ஜெபிப்பார்கள். ஒரு நாள் அடிக்கடி ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர்கள் அடிக்கடி ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் நினைவு கூற ஆரம்பித்தார். இந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் பார்க்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நேரங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்? தானியேலை பாருங்கள், தினமும் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலைகளிலாவது நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த சூழ்நிலையில் கூட அநேகர் ஜெபிக்காமல், இந்த பிரச்சனையை வெட்ட போனால் தீர்ந்துடும், இந்த பிரச்சனையை எங்கே கொண்டு போனால் மாறிடும் அப்படின்னு மனிதர்களை தேடுகிற நிலைதான் இருக்கிறது. அல்லது பிரச்சனையை முன்னிட்டு கணவனும் மனைவியும் சண்டை போடுற சூழ்நிலை தான் அநேகர் இடத்துல இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கூடி ஜெபம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அந்த ஜெபம் பரலோகத்துக்கு நேராய் போகும். இந்த உலகத்தில் யாரும் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாத சூழ்நிலையில் பரலோகம் தீர்த்து வைக்கும். பரலோக தேவதூதன் தீர்த்து வைப்பார், தூதர்கள் தீர்த்து வைப்பார்கள். அல்லேலூயா. அநேக குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை, அநேக ஊழியர்கள் குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள், நல்ல பக்தி விருத்தியில் வளர்கிற குடும்பங்களில் கூட
பிரச்சனைகள் பாருங்கள், அது ஏன் நீண்டு கொண்டு போகிறது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பிரச்சனைகள் எளிதாக தீர்க்கப்படலாம். அதிகமாய் ஜெபத்துக்கும் கர்த்தருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க 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 இந்த பிரச்சனைகள் லகுவாக என்ன செய்யும்? மாற்றப்படும். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்தை பார்த்தாரு. தர்மங்கள் எவ்வளோ ஒரு நல்ல சுபாவங்கள் இருக்குது பாருங்கள். தர்மம் செய்ய வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே மேலோங்கி நின்றது. நீங்கள் தர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது நீங்கள் நிச்சயமாக என்ன செய்யணும்? செய்யணும். உங்கள் குடும்பத்தையே நடத்த முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் தர்மம் செய்ய முடியாது. ஆனால் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மீதம் உண்டாயிருக்கும் போது, அல்லது உங்களை கர்த்தர் அபரிவிதமாய் அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யலாம். அல்லது ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலே யாராகிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், அவருக்கு உங்களால் ஒரு உதவியை நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். தேவன் எப்பொழுதுமே நம்மை வாழ்நாள் முழுவதும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறவர்களாக மட்டும் நம்மை வைக்கவில்லை. நம்மை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நாம் அநேகருக்கு பிரயோஜனமாக, அநேகருக்கு நன்மையாக, அநேகரை தூக்கி விடுகிறவர்களாக, அநேகரை போஷிக்கிறவர்களாக, உடுத்துவிக்கிறவர்களாக, அநேகரை விசாரிக்கிறவர்களாக தேவன் நம்மை வைக்கிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பை கூட கர்த்தர் அந்த சிங்காசனத்தில் உட்காரும்போது அந்த செய்தியை நாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள், பார்க்க வந்தீர்கள். அப்போது இந்த நல்ல காரியங்களை தேவன் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க. அப்போது இந்த நல்ல காரியங்களை எல்லாம் தேவன் மனதில் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒருவருக்கு செய்த உதவியை அந்த நபர் மறந்திருக்கலாம், அல்லது நீங்கள் செய்த நன்மையை அந்த நபர் வாங்கிவிட்டு உங்களுக்கு விரோதமாய் புறங்கூறலாம். அதை பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அந்த கணக்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு. அல்லேலூயா. அது நீங்கள் மனிதனுக்காக செய்ய வேண்டாம், கர்த்தருக்கென்று நான் உனக்கு செய்கிறேன், கர்த்தர் நிமித்தம் செய்கிறேன், கர்த்தரை நேசித்து உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய தர்மங்கள் கூட, தூதன் வந்து சொல்லுகிறார், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவ சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டிவிட்டது. அல்லேலூயா. அப்போ தேவனை நினைக்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஜெபம், தர்மம். அல்லேலூயா. இவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, இவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை, இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். பாருங்கள், நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய தர்மங்களும் நம்மை இன்னும் மேலானவர்களாக, தேவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்களை, தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை, தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வரங்களை, வல்லமைகளை, கிருபைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தேவன் நம்முடைய ஜெபங்களை தர்மங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. எனவே நீங்கள் மறந்து போக வேண்டாம், கர்த்தர் உங்களுடைய தர்மங்களையும் ஜெபங்களையும் நினைக்கிறவராயிருக்கிறார்.